குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லெசன் வந்து பார்த்திங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சாப்டர் 6ல் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனுடைய கண்டினியூஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நெஸ்டட் லூப் அண்டு ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் பைத்தான். இந்த டாபிக் பார்த்தோம்னா இந்த லெசன் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன்றா நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நெஸ்டட் லூப்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா நெஸ்டட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 11th படிக்கும்போதே நான் சொல்லியிருக்கேன். C++ல் ஒரு லூப்புக்குள்ளே அனதர் ஒன் லூப்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாவே அது காமனாக நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா நெஸ்டட் லூப்ஸ். இப்போ ஃபாருக்குள்ளே ஃபார் யூஸ் பண்ணுறோம் அது மாதிரி. ஸோ ஒரு லூப்புக்குள்ளே அனதர் ஒன் லூப், சரிங்களா? சேம் அதே தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. எ லூப் பிளேஸ்டு வித்தின் அனதர் லூப் இஸ் கால்ட் as நெஸ்டட் ஸ்ட்ரக்சர். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு லூப்புக்குள்ளே வந்து பார்த்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வித்தின் அனதர் லூப்பு, வேறு ஒரு லூப் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே யூஸ் பண்ணுறதா நம்ம காமனாக என்னன்னு சொல்கிறாங்கன்னா நெஸ்டட் லூப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன் கேன் பிளேஸ் எ வைல் வித்தின் அனதர் வைல். அதாவது பார்த்தீங்கன்னா வைல் லூப்புக்குள்ளே அனதர் வைல் யூஸ் பண்ணலாம். ஃபார்க்குள்ளே அனதர் ஃபார், அதாவது ஃபார் வித்தின் அனதர் ஃபார், ஃபார் வித்தின் வைல். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சஃபில் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் ஸ்டேட்மெண்ட்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், வைல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வைல் வித்தின் ஃபார் லூப், அதாவது பார்த்தீங்கன்னா என்னது வைல்குள்ளே ஃபார் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாமே கலந்து நம்ம ஒரு லூப்புக்குள்ளே அனதர் ஒன் லூப் யூஸ் பண்ணுறது காமனாக நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா நெஸ்டட் லூப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் மூலியமாக நான் வந்து உங்களுக்கு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணி காமிச்சிடுறேன். கவனிங்க. ஃபஸ்ட்டு நம்ம பைத்தான் ரன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஸ்டார்ட் பட்டனில் ஸோ ஆல் ப்ரோக்ராம்ஸ் போயிட்டு அதில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தான் 3.7 அப்படிங்கிறது ஃபோல்டர் இருக்கும். அதை சூஸ் பண்ணுறீங்க. அது சூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷனில் IDLE பைத்தான் 3.7 32 பிட் அப்படின்னு இல்லைங்களா, இதை சூஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷெல் விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த 3 கிரேட்டர் தேன் சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா லைன் பை லைனாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணுறதுனா நம்ம யூஸ் பண்ணுவோம். இதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோக்ராம்ஸாக நம்ம டைப் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைல் போய்ட்டு நியூ ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஷார்ட்கட் கீஸ் வந்து பார்த்தீங்கன்னா Ctrl+N அப்படிங்கிறது சூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் போயிட்டு நம்ம என்ன பண்ணோம், ப்ரோக்ராம் டைப் பண்ணோம். நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ டைப் பண்ணி சேவ் பண்ணதுனால நம்ம ஓப்பன் பண்ண சேவ் பண்ண ஃபைல் எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஃபைல் டு ஓப்பன். ஸோ அதுக்கான ஷார்ட்கட் கீ வந்து பார்த்தீங்கன்னா Ctrl+O. இது கொடுத்தோமா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பைத்தான் ப்ரோக்ராம்ஸ் இருக்கக்கூடிய ஃபோல்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட் ஒன்னாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைல் லூப் வந்து பார்த்தீங்கன்னா நேம் வந்து பார்த்தீங்கன்னா வைல் ஃபார்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ப்ரோக்ராமில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வைல் லூப் யூஸ் பண்ணி அண்டு ஃபார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, ரெண்டு மெர்ஜ் பண்ணி, சரிங்களா? அந்த ப்ரோக்ராம் நான் எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கான ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இந்த ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஐயோட வேல்யூ வந்து நம்மளுக்கு என்னென்ன இனிஷியலைசேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 டிக்ளேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா வைல் லூப் யூஸ் பண்ணியிருக்கேன். வைல் லூப்பில் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, i < 6. கண்டிஷன் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 < 6 கண்டிஷன் செக் பண்ணுது எதில் வைல் லூப்பில். ஸோ 1 < 6 1 கம்பேர் பண்ணும்போது 6 வந்து ஈக்குவல் வேல்யூ கிடையாது, பட் ஹையஸ்ட் வேல்யூ. கண்டிஷன் இஸ் ட்ரூ. கண்டிஷன் செக் பண்ணுது. கண்டிஷன் ட்ரூ மீன்ஸ் எங்கே போகும்னா உள்ளே போகும். ஸோ உள்ள அதுக்கு அடுத்த லைனில் நம்ம என்ன வேல்யூ கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஃபார் லூப் கொடுத்துருக்கோம். ஃபார் ஜே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் நான் என்ன டிக்ளேர் பண்ணியிருக்கேன்னா ஃபார் லூப் வேரியபிள் வந்து ஜேன்னு டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இன் ரேஞ்சுங்கிறது வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸ்டார்ட் வேல்யூ, ஸ்டாப் வேல்யூ, ஸ்டெப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 3 வேல்யூ கொடுத்துருப்போம். அதில் ஃபஸ்ட் வேல்யூ வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஜேவோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா 1 டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? அடுத்து ஐயோட வேல்யூ நம்ம ஃபஸ்ட்டு இனிஷியலைசேஷன் என்ன கொடுத்துருக்கேன், 1 கொடுத்துருக்கேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார் லூப்பில் ஜேவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்சில் என்ன கொடுத்தோம்னா ஸ்டார்ட் வேல்யூ 1, எண்டு வேல்யூ நம்மளுக்கு என்னென்னு கொடுத்துருக்கோம் 1 தான் கொடுத்துருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஐயோட வேல்யூ நம்மளுக்கு என்னவோ அதுதான் எண்டு வேல்யூ, சரிங்களா? இப்போ நம்மளுக்கு உள்ளே போகுது. ஸோ ப்ரோக்ராம்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்கோன்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். பிரிண்ட்டுங்கிறது எதுக்காகனா பிரிண்ட் பண்ணுறதுக்காக கொடுக்குறோம், சரிங்களா? எதில் அவுட்புட்டில். இப்போ ஜேவோட வேல்யூ டபுள் கோட்ஸ் கொடுக்காம பிரிண்ட்டில் நம்ம ஒரு வேரியபிளோட நேம் கொடுத்தோமா அந்த வேரியபிளில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ தான் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும் அப்படிங்கிறது லாஸ்ட் இயர்லேருந்து நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ ஜேவோட வேல்யூ நம்மளுக்கு என்னது 1, ஸ்டார்ட் வேல்யூ தான் நம்மளுக்கு என்னது ஜேவோட வேல்யூ. ஸோ அந்த 1ங்கிறது இங்கே பிரிண்ட் ஆகும். எண்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஸ்கேப் சீக்வன்ஸ் ஏதாவது நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இது யூஸ் பண்ணிக்கணும். ஸோ /t அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டேப், /n நியூ லைன் யூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ /t டேப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா
இந்த 1ன்னு அவுட்புட்டில் பிரிண்ட் ஆனிச்சு இல்லைங்களா, அதுலேருந்து நம்மளுக்கு என்ன ஆகுனா 5 ஸ்பேஸ் தள்ளி போய் நம்மளுக்கு வெயிட் பண்ணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய கான்செப்ட். ஸோ இப்போ நம்மளுக்கு என்னன்னா இந்த ஃபார் லூப்பில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் வேல்யூ ஒன்று தான், எண்டு வேல்யூ ஒன்று தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைன் முடிஞ்சதுக்கப்புறமே நம்மளுக்கு என்ன ஆகுனா ஸோ பிரிண்ட் இந்த லைன் மேலே மறுபடியும் ஃபார் லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது சரிங்களா, ஏன்னா எண்டு வேல்யூ நம்மளுக்கு என்னது 1 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்த லைனில் கீழே வரும்போது எண்ட் ஈக்குவல் டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மறுபடியும் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஸோ /n கொடுத்துருக்கேன். /nனா எஸ்கேப் சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூ லைன் அப்படின்னு நம்ம கொடுப்போம். ஸோ இருக்கக்கூடிய பிளேஸ்லேருந்து நம்மளுக்கு என்ன ஆகுனா அடுத்த லைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்சர் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா கர்சர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும். அதுக்கு அடுத்து நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ i + = 1. இதுக்கு வந்து மீனிங் என்னென்னா i = i + 1 அப்படிங்கிறத மீனிங் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். ஸோ இப்போ என்னது ஐயோட வேல்யூ நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன இருக்குது 1 இருக்குது. ஸோ 1 + 1 அதோட ஐயோட வேல்யூவில் வந்து +1 ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும் ஐயோட வேல்யூ, இப்போ ஐயோட வேல்யூ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2. ஸோ இப்போ வைல் கண்டிஷன் செக் பண்ணுறோம். ஸோ ஐயோட வேல்யூ என்னது 2 <= 6. கண்டிஷன் செக் பண்ணும்போது நம்மளுக்கு என்னது 6 கம்பேர் பண்ணும்போது சரி 2 கம்பேர் பண்ணும்போது 6 வந்து ஈக்குவல் வேல்யூ கிடையாது, பட் ஹையஸ்ட் வேல்யூ கண்டிஷன் இஸ் ட்ரூனா உள்ளே போகும். ஃபார் லூப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா j in range. ஸோ ஃபஸ்ட் வேல்யூ நம்மளுக்கு இந்த 1ங்கிறது அப்படியே தான் இருக்கும். ஐயோட வேல்யூ மட்டும் நம்மளுக்கு எப்போ என்னன்னு மாறி இருக்குது 2ன்னு மாறி இருக்குது சரிங்களா. இப்போ உள்ளே போகுது. இப்போ பிரிண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க ஜேவோட வேல்யூ ஸ்டார்ட் வேல்யூ நம்மளுக்கு என்னது 1 சரிங்களா. அதுக்கடுத்து எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா /t டேப்னா நம்மளுக்கு என்ன ஆகுது 5 ஸ்பேஸ் தள்ளி கர்சர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும் சரிங்களா. இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா எண்டு வேல்யூ நம்மளுக்கு வரும்போது என்ன வேல்யூ வரும், அடுத்து ஜேவோட வேல்யூ 2ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும் சரிங்களா. அதுக்கடுத்து எண்டு வேல்யூ 2ன்னு வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன ஆயிரும் இந்த ஃபார் லூப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் ஆயிரும். நெக்ஸ்ட் லைன் கீழே போகுது. ஸோ பிரிண்ட்டில் வந்து என்ன கொடுத்துருக்கேன் /n நியூ லைன் கொடுத்துருக்கேன் சரிங்களா. அதுக்கு அடுத்து நம்மளுக்கு என்ன பண்ணுறோம் ஐயோட வேல்யூ வந்து ஒரு வேல்யூ ஆட் பண்ணுறோம். ஐயோட வேல்யூ ஆல்ரெடி நம்மளுக்கு என்னென்னு இருக்குது 2ன்னு இருக்குது. 2 + 1 நம்மளுக்கு என்னது 3. ஸோ இப்போ ஐயோட வேல்யூ நவ் வந்து பார்த்தீங்கன்னா 3 சரிங்களா. இப்போ வைல் கண்டிஷன் செக் பண்ணுறோம். 3 <= 6 கண்டிஷன் ட்ரூனா உள்ளே போகும். ஸோ இப்போ இந்த இடத்துல 1 இருக்கும். அடுத்து ஐயோட வேல்யூ நம்மளுக்கு என்னது 3. சேம் அப் டு வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி நம்மளுக்கு என்னதுன்னா =6 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகும் அப்படிங்கிறத அந்த ப்ரோக்ராம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பைத்தான் ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுனா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ரன் கமாண்ட் போயிட்டு ரன் மாடியூல் ஆர் ஷார்ட்கட் கீ என்னது F5 அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணாமல் நம்மளுக்கு அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா வியூ ஆகும். ஸோ ஃபஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா 1ங்கிறது பிரிண்ட் ஆகும். அடுத்து 5 ஸ்பேஸ் தள்ளி வெயிட் பண்ணோம். ஸோ அடுத்து கண்டிஷன் ஃபார் லூப் ஃபால்ஸுங்கிறதுனால நம்மளுக்கு எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ லைன் அப்படின்னு கொடுத்துருப்போம். ஸோ நியூ லைன் இந்த இடத்துல வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் லைனில் 2 வரைக்கும் வரும், 3 வரைக்கும் வரும், 4 வரைக்கும் வரும், 5 வரைக்கும் வரும். 6ன்னு வரும்போது நம்மளுக்கு கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் 5 வரைக்கும் வரும். 6ங்க போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிறதுனால நம்மளுக்கு என்ன ஆகுனா ப்ரோக்ராம் விட்டு அதாவது பார்த்தீங்கன்னா வைல் லூப்பு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிறதுனால ஸோ நம்மளுக்கு என்ன ஆகுனா ப்ரோக்ராம் விட்டு வெளியில் வந்துடும் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவுட்புட் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் இன் பைத்தான். ஸோ நெஸ்டட் லூப்னா பார்த்தாச்சு. ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணுறோம். ஸோ என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா the jump statement in Python is used to unconditionally transfer the control from one part of the program to another. அதாவது இந்த ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணும்போது கண்ட்ரோல் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் எதன்னா ஒன் பார்ட் ஆஃப் ப்ரோக்ராம் டு another. ஒரு பார்ட்டில் இருக்கக்கூடிய ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா எதோ யூஸ் பண்ணியிருந்தோம்னா இந்த பிரேக் கண்டினியூ பாஸ் இது 3 யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்லேருந்து அனதர் ஒன் பார்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. There are 3 keywords to achieve jump statement in Python. எது யூஸ் பண்ணுற கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் கண்டினியூ அண்ட் பாஸ். இந்த 3 கீவேர்ட்ஸ் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எதில் பைத்தானில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The following flowchart illustrate the use of break and continue. ஸோ பிரேக்கும் கண்டினியூ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஃப்ளோ சார்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ளோ சார்ட்டில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கண்டிஷன் செக் பண்ணுறோம். ஸோ கண்டிஷன் செக் பண்ணும்போது கண்டிஷன் ட்ரூனா நம்மளுக்கு உள்ளே போகும் எங்கன்னா அந்த பாடி ஆஃப் தி லூப்புக்குள்ளே போகும். ஸோ ஆல்ரெடி நம்ம ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது பிரேக் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தோம் சரிங்களா. அதே கான்செப்ட் தான் இப்போ ஸ்டேட்மெண்ட்குள்ளே போகுது. அந்த பிரேக்குங்கிறத பார்த்தோன்னே நம்மளுக்கு என்ன ஆகுனா ஸோ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடி ஆஃப் தி லூப் விட்டு நம்மளுக்கு என்ன ஆகுனா வெளியில் வந்துடும். அது கீழே இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன இருக்கோ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் அது கீழே இருக்கிறதுலாம் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படிங்கிறது பிரேக் பார்த்தோம். கண்டினியூ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரியே தான். ஸோ ப்ரோக்ராம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடியும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். மறுபடியும் நம்மளுக்கு என்னன்னா ரொட்டீன் அதாவது பார்த்தீங்கன்னா இட்ரேஷன்ஸ் நம்ம லூப் சொல்லுவோம் இல்லை ஃபார் வைல் டூ எல்லாம்
மோர் தென் டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ரேஷன்ஸ் ஆகுது இல்லைங்களா, அந்த கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதில் ஒர்க் ஆகுது. எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட்ஸில். ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன்றா நம்ம யூஸ் பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ பிரேக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட்ஸ் டெர்மினேட் தி லூப் கண்டெய்னிங் இட். ஸோ நம்மளுக்கு என்ன பண்ணுன்னா அந்த லூப் வந்து பார்த்தீங்கன்னா டெர்மினேட்னா இதோட இந்த முடிச்சுக்கிறேன் இந்த லூப் அப்படிங்கிறதா மீனிங். Control of the program flow to the statement immediate after the body of the loop. ஸோ நம்மளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரேக்குங்கிற கீவேர்ட்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம யூஸ் பண்ணும்போது ஸோ நம்மளுக்கு என்ன ஆகுனா இமீடியட்டாக அந்த பாடி ஆஃப் த லூப் விட்டு நம்மளுக்கு என்ன ஆகுனா வெளியில் வந்துடும், அதை முடிச்சிட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் நம்ம என்ன பண்ணலாம்னா வைல் ஆர் ஃபார் இதுலேயும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க எதை பிரேக் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதை யூஸ் பண்ணும்போது எ வைல் ஆர் ஃபார் லூப் will iterate till the condition is tested false. கண்டிஷன் நம்ம நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா while for loop யூஸ் பண்ணும்போது கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் நம்மளுக்கு ரொட்டீனாக என்ன ஆகுனா இட்ரேஷன்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். until கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் அப்படிங்கிற நடக்கிற வரைக்கும் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டீனாக திரும்ப நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஒன் கேன் ஈவன் ட்ரான்ஸ்ஃபர் தி கண்ட்ரோல் அவுட் ஆஃப் தி லூப். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோம் அப்படின்னா லூப் விட்டு வெளியில் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேக்குங்கிற ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணோமா நம்மளுக்கு கண்டிஷன் ட்ரூ ஆகிட்டு அட்டன் டைம்லேயே நம்மளுக்கு வெளியில் வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஃபார் வைல்லேயே நம்ம என்ன பண்ணலாம்னா பிரேக்குங்கிற ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. when the break statement is executed the control flow of the program comes out of the loop and start executing the segment of code after the loop structure. ஸோ அந்த பிரேக்குங்கிறது நம்ம யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபார் வை லூப் விட்டுட்டு அந்த லூப் விட்டு தான் வெளியில் வரும், ப்ரோக்ராம் விட்டே வெளியில் போகாது. ஸோ அந்த செக்மெண்ட் ஆஃப் கோடு வந்துட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா ப்ரோக்ராம் ஆக்சுவல் எப்பயும் போல் நம்மளுக்கு என்ன ஆகுனா எக்ஸிக்யூட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. எதுனா நம்ம பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணும்போது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா if break statement is inside the nested loop. nested loop அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு லூப்புக்குள்ளே another one loop யூஸ் பண்ணுறதும் அந்த nested loop. அப்படி நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த nested loopக்குள்ளே எது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த break statement யூஸ் பண்ணும்போது loop inside another loop. ஸோ nested loopங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா loop another inside another loop அப்படின்னு சொல்கிறோம். break will terminate the innermost loop. எது வந்து பார்த்தீங்கன்னா டெர்மினேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த break அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்னர்மோஸ்ட்னா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய லூப்பை தான் வந்து மேக்ஸிமம் நம்மளுக்கு என்ன ஆகுனா டெர்மினேட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனுடைய எக்ஸாம்பிள் அண்ட் ஃப்ளோ சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ சின்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்குங்கிறது காமனாக பிரேக்குங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுறோம் சின்டெக்ஸாக. அதுக்கு ஃப்ளோ சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னது ஸோ கண்டிஷன் வந்து செக் பண்ணுறோம். கண்டிஷன் செக் பண்ணும்போது கண்டிஷன் ட்ரூனா நம்மளுக்கு என்னது பிரேக்குங்கும். பிரேக்குனா நம்மளுக்கு என்னன்னா ரிமைனிங் பாடி ஆஃப் தி லூப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் விட்டு நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா கண்டிஷன் ட்ரூனா இந்த இடத்துல வந்துடும். கண்டிஷன் நோன்னா நம்மளுக்கு என்னன்னா ரிமைனிங் பாடி ஆஃப் தி லூப் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிஷன் ட்ரூவை செக் பண்ணுது. ட்ரூனா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னது பிரேக் ஸ்டேட்மெண்ட் போகுது. பிரேக் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோன்னே நம்மளுக்கு என்னது இந்த லூப் விட்டு எக்ஸிட் ஆகுது. இன்கேஸ் கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு என்னன்னா ரிமைனிங் பாடி ஆஃப் த லூப் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணும். ஸோ அதுக்கான ஃப்ளோ சார்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்குது. த ஒர்க்கிங் ஆஃப் பிரேக் ஸ்டேட்மெண்ட் இன் ஃபார் அண்ட் வைல் லூப் இன் ஷோன் பிலோ. ஸோ ஃபார்லேயே வைலையும் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்குங்கிறது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபாருங்கிற லூப் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஈஃப் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பிரேக்குங்கிற கீவேர்டு நம்மளுக்கு கண்டிஷன் செக் பண்ணி ட்ரூன்னு அந்த பிரேக்குங்கிற கீவேர்டு வந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஆகுனா கோட் அவுட் சைட் ஃபார் லூப்பு. அதாவது என்னென்னா அந்த ஃபார் லூப் விட்டுட்டு நம்மளுக்கு வெளியே வந்துட்டு கீழே இருக்கக்கூடிய ரிமைனிங் கோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதை இந்த பிரேக்குங்கிற கீவேர்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு டெர்மினேட் ஆகும். அதாவது உள்ளே இருக்கக்கூடிய இன்சைட் தி ஃபார் லூப் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகாது, வெளியில் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சேம் இதே தான் வைல் லூப்லேயும் யூஸ் பண்ணுறோம். ஸோ யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது கோட் அவுட் சைட் வைல் லூப். ஸோ என்னது வைல் லூப் விட்டு நம்மளுக்கு வெளியில் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதை யூஸ் பண்ணுறோன்னா பிரேக், எதில் ஃபார் அண்ட் வைல் ஸ்டேட்மெண்ட்ஸில் யூஸ் பண்ணுறது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அதுக்கான ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பிரேக் ஸ்டேட்மெண்ட் இன்சைட் ஃபார் லூப் அண்ட் பிரேக் ஸ்டேட்மெண்ட் இன்சைட் ஃபார் லூப் வந்து பார்த்தீங்கன்னா 2 ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனுடைய எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். program to illustrate the use of break statement inside the for loop. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா for loop உள்ள break statement வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இன்சைடில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு for loop யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த for loopக்கான வேரியபிள் நேம் வந்து பார்த்தீங்கன்னா வேர்டுன்னு யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் என்ன வேல்யூ யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வேர்டில் வந்து என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்குன்னா ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆகிருக்கும்.
கீழே அதுக்கு அடுத்த லைன் நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா இஃப் வேர்டு. ஸோ வேர்டில் என்ன ஆகும்னா அந்த ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ங்கிறது ஸோ ஸ்ட்ரிங்காக கொடுத்ததுனால ஒவ்வொரு லெட்டர்ஸாக வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்னா செக் பண்ணும் சரிங்களா இஃப் கண்டிஷனில். ஸோ வேர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெட்டர் நம்மளுக்கு என்ன இருக்குது ஜேன்னு இருக்குது. ஜே டபுள் ஈக்குவல் டு இ. ஜேவும் இயும் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் வேல்யூவான்னு செக் பண்ணுது. கண்டிஷன் செக் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ். ஸோ ஃபால்ஸ்னால் இஃப் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லைன் மட்டும்தான் அதுக்கு சொந்தம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்டிஷன் ட்ரூனா கீழே இருக்கக்கூடிய அந்த ஒரு லைன் எக்ஸிக்யூட் ஆகும். அண்ட் கேஸ் இந்த அதர்வைஸ் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு என்னன்னா அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த ஒரு லைன் ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய லைன் என்னவோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும் சரிங்களா. இப்போ இந்த பிரிண்ட்லங்கிற வந்து என்ன கொடுத்துருக்கேன்னா வேர்டுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ வேர்டில் இந்த ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்காக நம்மளுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜே அப்படின்னு இருக்குது. ஸோ எண்டில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சிங்கிள் கோட்ஸ் கொடுத்துருக்கேன். என்ன பண்ணுறேன்னா ஸ்பேஸ் அப்படிங்கிற கேரக்டர் கொடுத்துருக்கேன். அப்போ வேர்டுன்னு பிரிண்ட் ஆகும்போது ஸோ வேர்டுங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட் லெட்டர் என்னாக்கு ஜே. அந்த ஜேங்கிறது இந்த இடத்துல பிரிண்ட் ஆகுது. ஸோ அடுத்து நம்மளுக்கு என்ன ஆகுனா ஸ்பேஸுங்கிறது இந்த இடத்துல நம்மளுக்கு இருக்குது சரிங்களா. இப்போ கண்டிஷன் நம்மளுக்கு என்ன ஃபார் வந்து என்ன அது ஃபால்ஸ் ஆகலை என்ன ட்ரூ தான் ஓகேங்களா. ஸோ மறுபடியும் மேலே போகுது. வேர்டுன்னு ஜம்பில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட் லெட்டர் நம்மளுக்கு என்ன இருக்கும் யூன்னு இருக்கும் சரிங்களா. இஃப் வேர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செகண்ட் லெட்டர் என்ன இருக்குது யூ. யூ டபுள் ஈக்குவல் டு ஏ. கண்டிஷன் ட்ரூ ஃபால்ஸா கண்டிஷன் ஃபால்ஸ். ஃபால்ஸ்னால் கீழே வரும். ஸோ பிரிண்ட் லைனில் என்ன இருக்குது வேர்டோட வேல்யூ என்னது யூ. அதுக்கடுத்து ஒரு ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆகுது மறுபடியும் போகுது. ஸோ மூணாவதாக இருக்கக்கூடிய எம்மோட செக் பண்ணுது. ஈஃபில் வந்து பார்த்தீங்கன்னா அது எம் டபுள் ஈக்குவல் டு இ. கண்டிஷன் செக் பண்ணும்போது நம்மளுக்கு என்னது ஃபால்ஸ். அப்போ இந்த எம்ங்கிற வேல்யூ பிரிண்ட் ஆகும். அடுத்து ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகும். அடுத்து மேலே போகுது. ஃபோர்த் ஒன் வேல்யூவாக நம்மளுக்கு என்ன இருக்குது பி. ஸோ பி டபுள் ஈக்குவல் டு இ. கண்டிஷன் ட்ரூவாக ஃபால்ஸ் தானே ஃபால்ஸ். ஸோ மறுபடியும் நம்மளுக்கு கீழே வருது. ஸோ பிங்கிறது பிரிண்ட் ஆகுது. ஸோ எண்டில் வந்து நம்மளுக்கு என்ன ஆகுனா ஸ்பேஸ் வருது. ஸோ மறுபடியும் நம்மளுக்கு என்ன ஆகுனா இந்த ஸ்பேஸ் வந்து பார்த்தா நம்மளுக்கு என்னது ஒன் ஆஃப் தி கேரக்டர் தான் சரிங்களா. அப்போ ஸ்பேஸை நம்மளுக்கு செக் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகுனா சேம் அதே மாதிரி தான் ஸ்பேஸ் டபுள் ஈக்குவல் டு இ. கண்டிஷன் செக் பண்ணும்போது கண்டிஷன் ஃபால்ஸ். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும். மறுபடியும் இன்னொரு ஸ்பேஸ் வரும். இந்த இடத்துல அவுட்புட்டில் இன்னொரு ஸ்பேஸ் வரும் சரிங்களா. ஸோ அதுக்கடுத்து எஸ்ங்கிற வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இதே மாதிரி செக் பண்ணுறோம் ஏடிஇ. ஸோ ஈன்னு வரும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஸோ வேர்டோட வேல்யூ இ டபுள் ஈக்குவல் டு இ ரெண்டும் கம்பேர் பண்ணும்போது என்னது டபுள் ஈக்குவல்னு அது கண்டிஷன் ட்ரூவாக இருக்கான்னு செக் பண்ணுறோம். ரெண்டுமே ஈக்குவல் வேல்யூ தான். ஸோ கண்டிஷன் ட்ரூனா நம்மளுக்கு என்ன ஆகும் பிரேக்குங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை ஆகும். ஸோ அப்போ பிரேக்குன்னு கொடுக்கும்போது நம்மளுக்கு என்னன்னா இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் வித்தின் நம்மளுக்கு என்ன ஆகும் வெளியில் வந்துடும். ஸோ அப்போ அந்த இடத்துல நம்மளுக்கு என்ன ஆகுனா இந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ பிரேக் நம்ம யூஸ் பண்ணும்போது கோட் அவுட் சைட் பை லூப். அந்த லூப் விட்டு நம்மளுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வெளியில் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஸோ இப்போ இது வரைக்கும் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். மற்றது நம்மளுக்கு என்ன ஆகும்னா பிரிண்ட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்த ஒன்றா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டினியூ அப்படின்னாவே நம்மளுக்கு தெரியும். ஸோ இருக்கிறது வந்து அப்படியே மறுபடியும் ரொட்டீனாக திரும்ப யூஸ் பண்ணுறது தான் கண்டினியூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So continuous statement, unlike the break statement, is used to skip the remaining part of the loop and start with the next iterations. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகுனா அந்த கீழே இருக்கிறது எல்லாமே ரிமைனிங் பார்ட் வந்து நம்மளுக்கு லூப்பில் இருக்கிறது என்ன ஆகுனா ஸ்கிப் பண்ணிடும் இக்னோர் பண்ணிடும். அதாவது லூப் விட்டு நம்மளுக்கு வெளியில் போயிடும். பட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்னன்னா மறுபடியும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நெக்ஸ்ட் இட்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான சென்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா கீவேர்டு கண்டினியூ அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ லூப்குள்ளே போகுது கண்டிஷன் செக் பண்ணுறோம். கண்டிஷன் செக் பண்ணும்போது ட்ரூனா நம்மளுக்கு என்னன்னா கண்டினியூ வரும்போது மறுபடியும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டீனாக ஒர்க் ஆகும். ஃபால்ஸ்னு வரும்போது என்ன ஆகும்னா எக்ஸிட் ஆஃப் தி லூப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான கோடிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. த ஒர்க்கிங் ஆஃப் கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் இன் ஃபார் அண்ட் வைல் லூப் இன் ஷோன் பிலோ. ஸோ ஃபாரும் வைலும் நம்ம யூஸ் பண்ணும்போது எப்படி நம்ம இதில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரேக் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைட் தி ஃபார் லூப் அதாவது பார்த்தீங்கன்னா கோட் என்னன்னா பிரேக் விட்டு அந்த பாடி ஆஃப் த லூப் விட்டு வெளியில் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த இடத்துல வந்து என்னென்னா லாஸ்ட்டாக போனதுக்கப்புறம் மறுபடியும் நம்மளுக்கு என்னென்னா இட்ரேஷன்ஸ் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் வைல்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அது மாதிரி ரொட்டீனாக இந்த ஒர்க் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுதான் என்னென்னா கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் யூஸ் பண்ணியிருக்காங்க வைல்லையும் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் டு இல்லுஸ்ட்ரேட் தி யூஸ் ஆஃப் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் இன்சைட் ஃபார் லூப். எதில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் ஃபார் லூப்பில் யூஸ் பண்ணியிருக்கோம். சேம் அதே ப்ரோக்ராம் தான் ஃபார் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். வேர்ட் இன் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் இஃப் வேர்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஈயாக இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும் கண்டினியூ ஆகும். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு என்ன அந்த பிரிண்ட் பண்ணும் வேர்டை வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக நம்மள என்ன கொடுத்துருக்காங்கன்னா நியூ லைனில் எண்ட் ஆஃப் தி ப்ரோக்ராம் அப்படின்னு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ கவனி ஃபஸ்ட்டு ஃபார் வேர்டில் வந்து நம்மளுக்கு என்னது ஒவ்வொரு கேரக்டர்ஸ் தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கும். இஃப் கண்டிஷனில் வேர்டில் ஃபஸ்ட் வேல்யூ நம்மளுக்கு என்னது ஜே டபுள் ஈக்குவல் டி கண்டிஷன் நம்மளுக்கு என்னது ஃபால்ஸ். அப்போ என்னன்னா ஒரு லைன் விட்டுட்டு ஸ்கிப் பண்ணிடுவோம், அந்த லைன் ஃபால்ஸ்னா. ஸோ அதுக்கு அடுத்தது இருக்கிறது என்னது பிரிண்ட்டில் ஃபஸ்ட் லைன் என்ன இருக்குது ஜே, அதுக்கு அடுத்தது மறுபடியும் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு அடுத்து மறுபடியும் மேலே போகும்போது செகண்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணும்போது என்னது யூ டபுள் ஈக்குவல் டி கண்டிஷன் நம்மளுக்கு ட்ரூ ஃபால்ஸ்னா ஃபால்ஸ். ஸோ அப்போ வேர்டோட வேல்யூ நம்மளுக்கு என்னது யூ, அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்கோம். ஸோ அதுக்கு அடுத்தது எம் வரும், பி வரும், ஸ்பேஸ் வரும், மறுபடியும் எஸ் வரும், ஏ வரும், டி, அடுத்து மறுபடியும் இ வரும்போது நம்மளுக்கு கவனிங்க. ஸோ அந்த இ வரும்போது இஃப் வேர்டோட வேல்யூ என்னது இ டபுள் ஈக்குவல் டி கண்டிஷன் நம்மளுக்கு என்னது ட்ரூனா நம்மளுக்கு என்ன ஆகும் கண்டினியூ கொடுக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னே வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ரோக்ராம் பிரேக் யூஸ் பண்ணதுனால நம்மளுக்கு என்னென்னா இந்த இடத்துலேருந்து அப்படியே ஸ்கிப் ஆயிடுச்சு, அதனால் இந்த லெட்டர் வேல்யூ வந்து ப்ரோக்ராம் வந்து வெளியில் வந்துருச்சு. பட் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கண்டினியூங்கிற ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணதுனால ஸோ அதனுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கன்டினியூ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஈன் கொடுத்த உடனே நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா ஈங்கிறது பிரிண்ட் ஆகுது, அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் கண்டிஷன் செக் பண்ணுது எம்இஎன்டி. ஸோ எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனலாக எல்லாமே நம்மளுக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ அது லூப் எல்லாமே கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லைனில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் பிரிண்ட்டில் டபுள் கோட்ஸ்குள்ளே /n நியூ லைனில் எண்ட் ஆஃப் தி ப்ரோக்ராம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் லூப்பில் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ கண்டினியூ யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸும் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம பார்த்துருக்கோம். ஸோ தேர்ட் ஒன்னாக நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ பாஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஸ்டேட்மெண்ட் இன் பைத்தான் ப்ரோக்ராமிங் இஸ் எ நல் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ பாஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நல் மீன்ஸ்னு அது எம்டி அப்படின்னு அர்த்தம். ஸோ பாஸ் ஸ்டேட்மெண்ட் வென் எக்ஸிக்யூட்டட் பை தி இன்டர்பிரட்டர் இட் இஸ் கம்ப்ளீட்லி இக்னோர்டு. ஸோ இன்டர்பிரட்டர் நம்ம ரன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்பிரட்டர் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாஸுங்கிற ஸ்டேட்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோமா அதை ஃபுல்லாகவே நம்மளுக்கு என்ன ஆகும்னா இக்னோர் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இக்னோர் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணுறது தான் இக்னோர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஸ்கிப் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நத்திங் ஹேப்பன்ஸ் வென் பாஸ் இஸ் எக்ஸிக்யூட்டட் இட் ரிசல்ட் இன் நோ ஆப்ரேஷன்ஸ். ஸோ பாஸுங்கிறது நம்ம அங்கே எக்ஸிக்யூட் ஆனாவே அந்த இடத்துல என்ன எந்த ஒரு ஆப்ரேஷன்ஸுமே நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழே பாருங்கள் பாஸ் ஸ்டேட்மெண்ட் கேன் பி used in if class as well as within loop construct when you do not want any statement or commands within that block to be executed னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த பாஸ்ங்கிற கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதில் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. கவனிங்க ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. என்ன டைப்பில் கொடுத்துருக்காங்க இன்டீஜர் டைப்பில், என்ன ஃபார்மேட்னா இன்புட் டைப்பில் கொடுத்துருக்கேன். ஸோ இன்புட் டைப் நம்ம கொடுக்கும்போது என்னென்னா அந்த டபுள் கோட்ஸோட வேல்யூ என்ன இருக்கோ அது அப்படியே பிரிண்ட் ஆகும். அந்த வேல்யூ டைப் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா எதில் போயின்னா இந்த ஏங்கிற வேல்யூவில் ஸ்டோர் ஆகும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ அவுட்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்டர் எனி நம்பர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆகும். ஸோ அது கீழே நம்ம ஏதாவது ஒரு வேல்யூ இந்த இடத்துல கீபோர்ட்ஸில் டைப் பண்ணோடனே அதுக்கு அடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏ டபுள் ஈக்குவல் டு 0 ஏவோட வேல்யூவும் அதாவது நாங்கள் டைப் பண்ண வேல்யூவும் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூ 0வாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும் பாஸ்ன்னு வரும். கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்னென்னா எல்ஸ் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகும். இன்கேஸ் நான் அவுட்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்டர் எனி நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். என்ன வேல்யூ கொடுத்துருக்கேன் 3ன்னு கொடுத்துருக்கேன். 3ன்னு கொடுத்தோமா ஏ டபுள் ஈக்குவல் டு 0 கண்டிஷன் 3 டபுள் ஈக்குவல் டு 0 3 0 ஈக்குவல் வேல்யூவான்னு பார்த்தா கிடையாது. ஸோ அப்போ கண்டிஷன் நம்மளுக்கு ஃபால்ஸ்னு எந்த பார்ட் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா எல்ஸ் பார்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். எல்ஸ் பார்ட்டில் நம்ம என்ன கொடுத்துருவோம் நான் 0 வேல்யூ இஸ் அக்செப்டட் அப்படிங்கிற வேல்யூ வந்து வரும். இன்கேஸ் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 3க்கு பதிலாக நான் 0ன்னு கொடுத்தேன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 0 டபுள் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற கண்டிஷன் ட்ரூனா நம்மளுக்கு என்ன வரும் பாஸ்ங்கிறது எக்ஸிக்யூட் ஆகும். பாஸ்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டர்பிரட்டர் வந்து கம்ப்ளீட்லி இக்னோர்ட். அதே மாதிரி என்ன கொடுத்துருக்காங்க ரிசல்ட் இன் நோ ஆப்ரேஷன் எந்த ஒரு வேல்யூமே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆகாது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் அனதர் ஒன் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. சேம் அதே தான் பாஸ் ஸ்டேட்மெண்ட் இன் ஃபார் லூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஸ்டேட்மெண்ட் எப்படி யூஸ் பண்ணுறேன்ட்டு ஃபார் வேல்ங்கிறது என்னது கீவேர்டு. ஸோ அதுக்கு வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்கேன் கம்ப்யூட்டர்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பாஸுங்கிற கீவேர்டை பார்த்தோன்னே நம்மளுக்கு என்ன ஆகும் ஸோ கண்டிஷன் செக் பண்ணதுங்க எதுவுமே கொடுக்கல கிடையாது. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாஸுங்கிறது எதுவுமே வராது. அது கீழே நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பிரிண்ட்டுங்கிற ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எண்ட் ஆஃப் தி லூப் ஸ்ட்ரக்சர் வில் பி பில்டின் ஃபீச்சர் அப்படிங்கிறதான் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எக்ஸாம்பிளோடு பார்த்துறேன். சரி அவங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டில் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் ஆல் ப்ரோக்ராம்ஸ். ஸோ பைத்தான் 3.7 IDLE பைத்தான் இந்த ஆப்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு ஸோ அதில் நம்ம என்ன பண்ணுறோம் ஃபைல் டு ஓப்பன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா
ஸோ கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ ப்ரோக்ராம் கொடுத்துருந்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆப்ஷன் கொடுக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்படியே மீதி இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா பிரிண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா எண்ட் ஆஃப் தி லூப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகுனா அந்த ஈங்கிறது மட்டும் நம்மளுக்கு என்ன ஆகாதுன்னா வந்திருக்காது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் அனதர் ஒன் ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் பாஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த பாஸ்க்கான ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பாருங்கள். ஸோ ரன் பண்ணுறேன். ரன் பண்ணிவிட்டு நான் 3 கொடுக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது, அவுட்புட்டில் அந்த வேல்யூ இருந்துச்சு இல்லைங்களா, பிரிண்ட் நான் ஜீரோ வேல்யூ இஸ் அக்செப்டட் அப்படின்னு வந்துருச்சு. இன்கேஸ் மறுபடியும் இதே ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன், வேல்யூ நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 கொடுக்குறேன். 0 கொடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன ஆகுது, கீழே எந்த ஒரு லைனுமே வரல, எந்த ஒரு நோ ஆப்ரேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இந்த இடத்துல ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே நடக்க கிடையாது. அப்படிங்கிறதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணால் இன்டர்பிரட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இக்னோர் பண்ணிடும், ஸ்கிப் பண்ணிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே அனதர் ஒன் ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்கன்னா ஃபாரில் வந்து பாஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணோம் இல்லைங்களா, அது யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா அவுட்புட்டில் எண்ட் ஆஃப் தி லூப் ஸ்ட்ரக்சர் வில் பி பில்ட் இன் ஃபீச்சர் அப்படிங்கிற லைன் மட்டும் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதோட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் சாப்டரில் மீதி இருக்கக்கூடியதாக நம்ம பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.